மூளையில என்ன இருக்குது? அத கொல்றது ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு? ஈக்களால நடக்க முடியும், வட்டமிட முடியும், ஏன் ஆணினம் தன் இணையை ஈர்க்க காதல் பாடல்களை கூட பாட முடியும். இது எல்லாத்தையுமே ஊசி முனையை விட சின்னதா இருக்க அந்த மூளையின் உதவியால தான் அது செய்யுது. ஈயின் மூளையோட வடிவம் மற்றும் அதன் 1,30,000 செல்கள் மற்றும் 5 கோடி இணைப்புகளை பத்தி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அது என்ன எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்களின் வியப்பூட்டு மூளை கேம்பிரிட்ஜ்ல மூளைக்கூறு உயிரியலுக்கான ஆராய்ச்சி கவுன்சில் ஆய்வகத்தை சேர்ந்த டாக்டர் கிரேகரி ஜெஃப்ரிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருவருடைய மூளை உயிரணுக்களின் வலைவமைப்பு எவ்வாறு ஒருவருக்கொருவர் மற்றும் நம்மளை சுத்தி இருக்க உலகத்தோட தொடர்பு கொள்ள உதவுதுன்னு தற்போது எங்களுக்கு தெரியாது என்றார். அதனுடன் என்ன தொடர்பு உள்ளது? உங்க முகத்தை அடையாளம் காணும் வகையில தகவல்களை அனுமதிக்கவும், என் குரலை கேட்கவும், வார்த்தைகளை மின் சமிஞ்சைகளாக மாற்றவும் உதவும் சமிக்ஞைகள் இந்த அமைப்புல எப்படி பயன்படுது? ஈயின் மூளையின் வலைவமைப்பு நம்ம எல்லாரையும் உண்மையாகவே வியப்பூட்டுது. இது நம்மளோட மூளை எப்படி வேலை செய்யுது என்பதை புரிந்து கொள்ள உதவுது. ஆய்வு செய்யப்பட்ட ஈயை விட பல லட்சம் மடங்கு நியூரான் செல்கள் நம்மிடம் இருக்கு. ஒரு பூச்சியினுடைய மூளையின் இணைப்பின் வரைபடம் எப்படி விஞ்ஞானிகளுக்கு நம்ம எப்படி நினைக்கிறோன்றத அறிய உதவும். விஞ்ஞானிகள் இதற்காக தயாரித்த படங்கள் நேச்சர் இதழ்ல வெளியிடப்பட்டது. அந்த படங்கள் எந்த அளவுக்கு சிக்கலானதாக இருக்கிறதோ அதே அளவுக்கு அழகாகவும் இருப்பதையும் காட்டுது. அதோட வடிவம் மற்றும் அமைப்பு, இவ்வளவு சின்ன உறுப்பு எப்படி பல சக்தி வாய்ந்த கணக்கீட்டு பணிகளை செய்ய முடியும் என்பதை விளக்குது. எல்லா பணிகளையும் செய்யக்கூடிய ஒரு கசகசா அளவு கொண்ட கணினியை உருவாக்குவது நவீன அறிவியலின் திறனுக்கு அப்பாற்பட்டது. இந்த ஆராய்ச்சியின் மற்றொரு இணை தலைவர்களுள் ஒருவரான பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் மாலா மூர்த்தி, அறிவியல் ரீதியாக கனெக்டோம் என அறியப்படும் இந்த இணைப்பின் புதிய வரைபடம் நரம்பியல் விஞ்ஞானிகளின் புரிதலை மேம்படுத்தும் சொல்றாங்க. புதிய ஆய்வுகளுக்கு திறவுகோள். ஒரு ஆரோக்கியமான மூளை எப்படி செயல்படுறது என்பதை நன்கு புரிஞ்சுக்க முயற்சிக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இது உதவும். எதிர்காலத்துல நம்ம மூளையில ஏதேனும் தவறாக நடக்கும்போது என்ன நடக்குது என்பதை ஒப்பிட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். லண்டனில் உள்ள பிரான்சிஸ் கிரிக் நிறுவனத்தை சேர்ந்த சுயாதீன ஆராய்ச்சியாளரும் இந்த ஆராய்ச்சி குழு தலைவருமான டாக்டர் லூசியா பிரிட்டோ இந்த கருத்தை ஆமோதிக்கிறார். 1,30,000 இணைப்புகளை கொண்ட ஈயின் மூளையை ஆராய்ந்திருப்பது அற்புதமான சாதனை தான். இதைவிட பெரிய மூளையை கொண்டுள்ள எலி மற்றும் இன்னும் பல தசாப்தங்கள்ல நம்முடைய மூளையின் இணைப்புகளையும் ஆராய இது வழிவகுக்கும். ஆராய்ச்சியாளர்கள் பல தனிப்பட்ட செயல்பாடுகளுக்கு தனித்தனி சுற்றுகளை அடையாளம் கண்டு அது எப்படி இணைக்கப்பட்டுள்ளது என்பதை காட்ட முடிந்தது. எடுத்துக்காட்டா, இயக்கத்துடன் தொடர்புடைய இணைப்புகள் மூளையின் அடிப்பகுதியில இருக்கு. அதே சமயம் பார்வை தொடர்பான இணைப்புகள் பக்கவாட்டுல இருக்கு. பார்வை தொடர்புடைய இணைப்புகள்ல இன்னும் பல நியூரான்கள் இருக்கு. ஏன்னா பார்ப்பதற்கு அதிகம் கணக்கீட்டு சக்தி தேவைப்படுது இல்லையா? அதுக்கு தான் விஞ்ஞானிகள் ஏற்கனவே தனி சுற்றுகளை பத்தி சொல்லி இருந்தாலும் அவை எவ்வாறு ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது என்பது அவர்களுக்கு தெரியாது. மற்ற ஆராய்ச்சியாளர்கள் ஈக்களை அடிப்பது ஏன் கடினமாக உள்ளது என்பதை கண்டறிய சுற்று வரைபடங்களை பயன்படுத்தியிருக்காங்க. உங்களின் சுருட்டப்பட்ட செய்தித்தாள் எந்த திசையில் இருந்து வருகிறது என்பதை பார்வை சுற்றுகள் கண்டறிந்து அவை ஈகளின் கால்களுக்கு சிக்னலை அனுப்புது. அது அவங்களுக்கு உடனடி மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள்களிடமிருந்து விலகி நிற்கும் வகையில கால்களுக்கு மிக வேகமான சிக்னல்களை அனுப்புது. அதனால தான் ஈக்கள் என்ன ஓட்டத்தை விட மிக வேகமா பறந்து விடுது. இந்த கண்டுபிடிப்பு நம்மால ஏன் ஈக்களை அவ்வளவு சீக்கிரமா கொல்ல முடியல அப்படிங்கறத தெளிவுபடுத்துது. ஆராய்ச்சி செய்தது எப்படி? இந்த விளக்க வரைபடம் மிகச்சிறிய மைக்ரோஸ்கோபிக் கருவி மூலம் ஈயின் மூளையை துண்டுகளாக்கி அந்த 7,000 துண்டுகளை படங்களாக்கி அவற்றை டிஜிட்டல் முறையில் இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. பின்னர் பிரின்ஸ்டன் குழு அனைத்து நியூரான்களின் வடிவங்கள் மற்றும் இணைப்புகளை AI தொழில்நுட்பம் மூலம் பிரித்தெடுத்தது. இருந்தாலும் கூட AI தொழில்நுட்பம் நேர்த்தியாக இதை செய்யாததனால சுமார் 30 லட்சம் தவறுகளை ஆராய்ச்சியாளர்கள் கைகளால் சரி செய்ய வேண்டியிருந்தது. மூளைக்கூறு உயிரியலுக்கான மருத்துவ ஆராய்ச்சி கழக ஆய்வகத்தை சேர்ந்த டாக்டர் பிலிப் ஸ்லேக்கல், ஈயினுடைய கனெக்டோம் தங்கள் ஆராய்ச்சிக்கு வழிகாட்ட அதை பயன்படுத்த விரும்பும் எந்த ஒரு விஞ்ஞானிக்கும் கிடைக்கிறது. இந்த வரைபடம் மூலமாக நரம்பியல் உலகம் அடுத்த 2 ஆண்டுகள்ல அதிகமான கண்டுபிடிப்புகளை காணும் சொல்றாரு டாக்டர் ஸ்லேக்கல். ஒரு மனுஷனோட மூளை ஈயை விட மிக பெரியது. அதனோட இணைப்புகள் பற்றிய அனைத்து தகவல்களையும் அறியும் தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இன்னும் இல்லை.
ஆனா இன்னும் 30 ஆண்டுகள்ல அதை சாதிக்க முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. ஈயினுடைய மூளை மனிதர்களின் எண்ணங்கள் எப்படி செயல்படுது என்பதை பற்றிய புதிய ஆழமான புரிதலின் தொடக்கமாகும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஃப்ளைவர் கன்சார்டியம் எனப்படும் விஞ்ஞானிகளின் ஒரு பெரிய சர்வதேச ஒத்துழைப்பு மூலம் இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்க ஃபாலோ பண்ணுங்க.